ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கேமிங்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் கேமராஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம டெடிகேட்டடாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த தேவையோ அந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க 5G மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் தேவையோ நீங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 500 லைக்ஸ் 1 மந்த்க்குள்ளே ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தர போகிறோம். ஸோ சப்போஸ் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 500 லைக்ஸ் வீடியோ ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தந்துடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நான் கிவ் அவேல தந்துடுவேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவர் நம்ம வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த கிவ் அவே வேலிட் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் டெக்னோ கேமான் 20 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிஸ்பிளேவே நமக்கு இருக்குது. 64+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் Dimensity 8050 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 5G பேண்ட்ஸுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியன்ட் 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மற்றபடி பாசிட்டிவ்ஸ் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது அண்ட் டிஸ்பிளேவுமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நண்பா. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ கேமான் டெக்னோ பிராண்ட்லேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலில் வாங்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா அக்னி 2 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிசைனாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, அதாவது கர்வ் டிஸ்பிளே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேவா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளேவான்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸும் கேட்குற கேள்வியை நான் உங்களுக்கும் கேட்குறேன். சப்போஸ் டைம் இருந்தால் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஸோ டிஸ்பிளே இங்கே தாறுமாறாகவே கொடுத்துருக்காங்க. 50+8+2+2 என்ற குவாட் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபவ் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 13 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7050 என்ற ஓரளவுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4700 mAh பேட்டரி, 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்க 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 8GB 256GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 20,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்காங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதனோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் டிஸ்பிளேவுமே நமக்கு தாறுமாறாக இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஒரு சின்ன பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் அண்ட் பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு இந்த மொபைல் எதுவுமே இல்லை நண்பா. அண்ட் லாவா அக்னி 2 யூஐயுமே நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் ஆகட்டும், ப்ளோட்வேர்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Redmi Note 12 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா நமக்கு சோனியோட சென்சர், சோனி IMX766 என்ற ஒரு நல்ல சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜோட அவுட்புட்டும் சரி, வீடியோட அவுட்புட்டும் சரி தாறுமாறாகவே இருக்கும். வீடியோஸ்னு பார்க்கும்போது OIS இருக்கிறதால தாறுமாறான ஃபுட்டேஜஸ் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் ஷேக்கினஸ் அந்த அளவுக்கு இருக்காது நண்பா நார்மல் சென்சரை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. ஸோ மிகப்பெரிய நெகட்டிவ் இது இப்போதைக்கு பார்க்கும்போது. அண்ட் Dimensity 1080 என்ற ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்,
ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. பட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியன்ட் லான்ச் ஆகும்போது 25,000 லான்ச் ஆனாலும் இப்போதைக்கு 20,000 தான் சேல் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 20,000 நமக்கு ஆஃபர் டைமில் வரும். ஸோ இந்த ப்ரைஸிங் வைஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது தாறுமாறான கேமராஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோனியோட சென்சர் இருக்கிறதால இமேஜோட அவுட்புட்டாகும் வீடியோட அவுட்புட்டும் நல்லாவே இருக்கும். அண்ட் டிஸ்பிளே நமக்கு தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜிங்குமே நமக்கு நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது நண்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழைய மொபைல் இது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பழைய மொபைல் வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X5 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz POLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே இருக்கும். மூவிஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும். அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். 395 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ்னு வரும்போது 108 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. அண்ட் ஸ்னாப்டிராகன் 778G என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஸ்டேபிளான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. பட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸிங் வைஸ் இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஒரு தரமான டிஸ்பிளே, ஒரு நல்ல கேமரா செட்டப் அண்ட் தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், கொஞ்சம் பழைய மொபைல் இது. ஸோ பழைய மொபைல் வாங்க தயாராக இருக்கீங்க, பட் ஒரு ஓவராலாக நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் போக்கோ X5 Proவை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பழைய மொபைல் வேணாம், லேட்டஸ்ட்டாக வந்த மொபைல் தான் வேணும்னா நீங்கள் மற்ற மொபைல்ஸை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஷேக்கினஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி அண்ட் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக், எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் ஐஆர் பிளாஸ்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ப்ரைஸிங் 22,000 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. பட் கூடிய சீக்கிரமே இதனோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஆஃபர் டைமில் நமக்கு 20,000 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.